ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பண்ண போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயர்ன் பாக்ஸை எப்படி ரீஸ்டோரேஷன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நேத்து எங்க ஏரியால உள்ள பல இரும்பு கடைக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தீங்கன்னா மானிட்டர், ஏர் கூலர், டவர் ஃபேன், அப்புறமா அது கூட பார்த்தீங்கன்னா இந்த அயர்ன் பாக்ஸ் இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 30 கொடுத்து இந்த அயர்ன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தேன். இதை பார்த்த உடனே இதை எப்படியாவது ரெடி பண்ணி யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துட்டு வந்தேன். இதுல மேலோட்டமா பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பவர் கேபிள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கும் ரெண்டும் அப்படியே ஜாயிண்ட் ஆகி நல்லா பர்ன் ஆயிருக்குது. உள்ள வேற ஏதாவது பர்ன் ஆயிருக்குதா அப்படின்ட்டு ஐரன் பாக்ஸை கழட்டி அது உள்ளக்க பார்த்தேன். பவர் கனெக்ஷன் எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த ஐரன் பாக்ஸ் எண்டில் வந்து அந்த பவர் கேபிள் மடங்க மடங்க அந்த எண்டில் இது போல கட்டாயிருந்தது. ஸோ இந்த ஐரன் பாக்ஸ்ல இருந்து வர அந்த வயர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கேபிள் தான், இது வந்து காப்பர் கிடையாது. ஸோ இதை ரெகுலரா யூஸ் பண்றதுனால அது போல மடங்கி இருக்குது. யூஸ் பண்ண நாளாக நாளாக அது அப்படியே கட்டாயிருக்குது. இப்போ அதுதான் இதோட பிரச்சனை. நீ உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பவர் லைன் எல்லாமே கரெக்டா இருக்குது. ஸோ இது உள்ள இருந்து வர இந்த கேபிள் மட்டும்தான் ப்ராப்ளமா இருக்குது. இப்போ இதை தனியா கழட்டிடுவோம். பவர் கேபிளை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா ஐரன் பாக்ஸ் உள்ளக்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கண்டினியூட்டி மூலமா செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல உள்ள இந்த பவர் கேபிளை வந்து நான் மொத்தமா கழட்டி எடுத்துக்கிறேன். பவர் கேபிளோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது இந்த லெக் அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஸ்க்ரூ இருக்கிற பாயிண்ட் வந்து இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. அலுமினியம் கேபிள்ங்கிறதுனால இது அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது, சீக்கிரமாவே பெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஐரன் பாக்ஸ்ல வந்து சுத்தி வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு இந்த கேபிளை யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நியூட்ரல் லைனும் அர்த்திங் லைனும் இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு டச் ஆகி இது போல பர்ன் ஆயிருக்குது. அதனாலதான் இது வந்து எடுக்கல. இப்போ கேபிள்ல இது வரைக்கும் டேமேஜ் ஆயிருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம இதை அப்படியே தனியா கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் வந்து டேமேஜா இருக்கிற வரைக்கும் இது போல தனியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர், அப்புறமா கிரீன் கலர், அப்புறம் பிளாக் கலர், இந்த 3 வயர்லையும் பாத்தீங்கன்னா கரெக்டா 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து வேற கேபிளை வந்து ஜாயிண்ட் போட்டு பார்க்கலாம். அவ்வளவுதான், எல்லாத்துலயுமே ஸ்லீவ் பிரிச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நீ அடுத்ததா பாத்தீங்கன்னா என்கிட்ட பிசிக்கு உள்ள பவர் கேபிள் இருக்குது. இது வந்து காப்பர் பவர் கேபிள் தான். இதை தான் இப்போ நம்ம ஜாயிண்ட் போட போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல் சாக்கெட் இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லாத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு நான் வந்து வயர் ஸ்லீவ் பிரிச்சு விட்டுக்கிறேன். இதுல பிளாக், ரெட், கிரீன்னு 3 வயர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 வயர்லையும் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் போடுற அளவுக்கு நான் இதுல வயர் பிரிச்சு விட்டுக்கிறேன். ஸோ 1 இன்ச் அளவுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து வயர் பிரிச்சு விட்டாச்சு. இனி ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் வயரை வந்து நான் இந்த பிளாக்கோட மேட்ச் ஆகுற மாதிரி அதை இது போல ஜாயிண்ட் போட்டுக்கிறேன். இது போல ஜாயிண்ட் போடுறது ரொம்ப நல்லது. ஸோ ஜாயிண்ட் போட்டதுக்கு அப்புறமா ஒரு பிவிசி டேப்பை வச்சு அது எந்த அளவுக்கு டைட்டா டேப் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டா டேப் அடிச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒன்று ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரெட்டோட மேட்ச் ஆகுற மாதிரி அதையும் இது போல வந்து டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணதுக்கு அப்புறமா இதுலயும் வந்து பிவிசி டேப் வந்து எந்த அளவுக்கு டைட்டா டேப் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் டைட்டா டேப் அடிச்சு முடிச்சிட்டேன். அப்போ அவ்வளவுதான், இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா கிரீன் கலர் வயர் இருக்கு, அந்த கிரீனோட மேட்ச் ஆகுற மாதிரி. ஸோ அதுலயும் இது போல நல்லா டைட்டா முறுக்கிக்கிறேன். முறுக்குனதுக்கு அப்புறமா இதுலயும் எந்த அளவுக்கு டைட்டா பிவிசி டேப் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் டைட்டா பிவிசி டேப் அடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. அவ்வளவுதான், இப்போ நம்ம பவர் லைனுக்கான பவர் கேபிள் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ஐரன் பாக்ஸ்ல இருந்து எப்படி கலட்டணுமோ அதே போலவே ப்ராப்பரா பவர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து யூஸ் பண்றது இந்த அர்த்திங்கான இந்த கிரீன் கலர் வயர் தான். இந்த கிரீன் கலர் வயர் வந்து இது கனெக்ஷன் பண்ணலைன்னா சம்டைம் வந்து கரண்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த அர்த்திங் வயரை யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அவ்வளவுதான், இதை எந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் வயர் இருக்கு. இந்த பிளாக் கலர் வயர் வந்து நியூட்ரல். இதை வந்து எந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அவ்வளவுதான். நீ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைன், அதாவது ரெட் கலர் வயர் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கிருந்து கழட்டணுமோ அதே போலவே அதை எந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ப்ராப்பரா பவர் கனெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. இனி அடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த வயரின் பாக்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக இந்த பவர் கேபிளை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உள்ள டைட்டா இழுத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள டைட்டா இழுத்து வச்சுட்டு இதை லாக் பண்றதுக்காகவே ஒரு சின்ன ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்ல வந்து இந்த 2 ஸ்க்ரூ போட்டு அந்த பவர் கேபிளை வந்து எந்த அளவுக்கு டைட்டா உள்ள இழுத்து வைக்கணுமோ அந்த அளவுக்கு டைட்டா உள்ள இழுத்து வச்சு அது எந்த அளவுக்கு டைட்டா ஸ்க்ரூ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் டைட்டா ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அவ்வளவுதான், நம்மளுக்கு இதோட ஒர்க் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. இனி ஃபைனலா ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பாடி பேனல், அதாவது பேக் பேனலை வந்து க்ளோஸ் பண்ணணும். இது போல அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்க்ரூ தான், அதை இது போல வச்சுட்டு ஃபுல் டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இதோட ஒர்க் கம்ப்ளீட்டா இப்போ முடிஞ்சது.
இப்போ இந்த அயர்ன் பாக்ஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா எல்லா ஒர்க்கும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலா இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நானும் ரொம்ப ஆவலா இருக்கிறேன். இந்த அயர்ன் பாக்ஸ் வந்து உஷா கம்பெனி ரொம்ப ரொம்ப பழைய மாடல். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 6 விதமான மோடு இருக்கு. நான் வந்து காட்டன் மோட்ல செட் பண்ணிட்டு, ஒரு காட்டன் கிளாத்த வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அயர்ன் பண்ணி பார்க்கணும். பிளக் சாக்கெட்ல பிளக்க கனெக்ஷன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அயர்ன் பாக்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. இனி அடுத்ததா பார்த்தீங்கன்னா, போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ அயர்ன் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த கசங்கி போயிருந்த இந்த கிளாத்து இப்போ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த அயர்ன் பாக்ஸ் நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து ஓவர் ஹீட் ஆகாம இருக்கிறதுக்காக இது பவர் வந்து ஆட்டோ கட் ஆஃப்பும் ஆயிருச்சு. இப்போ நல்லாவே நல்லா ஒர்க் ஆகுது. என்னோட ஃப்ரெண்டு இதுல லைட்டா எச்சி தெளிச்சு பார்த்தாரு. அது போக போக அப்படியே கரைய ஆரம்பிச்சது. ஸோ இந்த அயர்ன் பாக்ஸ் வந்து இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. இத வந்து நம்ம ஸ்கிராப்ல ரூ. 30 குடுத்து எடுத்துட்டு வந்தோம். இப்ப இத ரெடி பண்ணி இதுக்கு நம்ம மறு உயிர் குடுத்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லாருக்குமே தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். வளர்ப்போம், வளர்வோம், கற்போம், கற்பிப்போம்.